ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வீர வரலாற்றை சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். போர்க்களத்தில் மட்டுமல்ல, கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர், தனி மனிதராக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆற்றிய ரசூலுல்லாஹுடைய தீரங்கள், ரசூலுல்லாஹுடைய வீரங்கள் இன்னும் ஏராளமாக இருக்கிறது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, மதீனாவில் போர் சூழல், மதீனாவில் ஒரு தடவை போர் சூழல், போர் மேகங்கள் சூழ்ந்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில், எப்பொழுதும் எதிரிப்படைகள் தாக்கக்கூடும் என்று சொல்லப்படக்கூடிய காலகட்டத்தில் ஒரு நாள் ஒரு திடீரென்று ஒரு இரவு டம் என்ற ஒரு சத்தம் கேட்கிறது மதீனாவுக்கு அருகில். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவில் தான் இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த சத்தம் கேட்ட பொழுது சஹாபாக்கள் எல்லாம், இரவு போர் மேகம் வேறு, சஹாபாக்கள் எல்லாம் நினைத்தார்கள் எதிரிதான் மக்காவை தாக்குகின்றார்களோ என்ற எண்ணத்தில் சற்று நேரத்திற்கு பின்னால் ஒரு கூட்டம் சஹாபாக்கள் சத்தம் வந்த திசையை நோக்கி நகர்ந்து செல்வதற்காக தயாராகின்றார்கள். அந்த நேரத்தில் இருளில் மதீனாவை நோக்கி ஒரு வேகமாக குதிரை வந்து கொண்டிருக்கின்றது. சஹாபாக்கள் செல்கிறார்கள். வேகமாக ஒரு குதிரையில் ஒருவர் வேகமாக வந்து கொண்டு, லா துராஉ லா துராஉ லா தகாஃபு லா தகாஃபு, பயப்படாதீர்கள், கவலைப்படாதீர்கள், ஒன்றுமில்லை, வெறும் சப்தம்தான், ஒன்றுமில்லை, வெறும் சப்தம்தான் என்று சஹாபாக்களை தைரியப்படுத்துகிறார். யார் என்று எல்லோரும் பார்க்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர், சஹாபாக்களே அப்பொழுதுதான் என்ன சப்தம் ஏது சப்தம் என்று பார்ப்பதற்காக வருகிறார்கள். ஆனால் அதற்கு முன்பாகவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குதிரையில் அந்த சப்தம் அந்த இடத்தை அடைந்து விட்டு என்ன என்று பார்த்து விட்டு வருகின்றார் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தைரியம். போர் மேகங்கள் சூழ்ந்திருந்த அந்த காலகட்டம், இரவு வேறு, தன்னந்தனியாக செல்ல வேண்டும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய தைரியம் இருந்திருக்க வேண்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து நாம் எப்பொழுது வீரத்தை கற்கப் போகிறோம்? இந்த சமுதாயத்திற்காக வேண்டி நாம் வீரத்தை எப்பொழுது காட்டப் போகின்றோம்? கண்ணியத்திற்குரிய அருமை சொல்லுங்க, தீனுக்காக வேண்டி நம்முடைய வீரம், ஆனால் விவேகத்தோடு இருக்க வேண்டும். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்ற பாணியில் அல்ல. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் வீர பரம்பரையில் வந்த முஸ்லிம்கள் என்ற உணர்வு இருக்க வேண்டும். நம்முடைய தலைவர் ஒரு கோழை அல்ல. நம்முடைய தலைவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கோழை அல்ல. வீரத்தோடும் அதே நேரத்தில் விவேகத்தோடும் செயலாற்றிய அந்த தலைவருடைய பரம்பரையில் வந்த மக்கள் என்ற அந்த உணர்வு நமக்கு இருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இரண்டாவதாக பொறுமை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையை குறித்து சொல்லி காட்டினார்கள். அஸ்ஸப்ரு தியா, பொறுமை என்பது பிரகாசம் என்று. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஏன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொறுமையை பிரகாசம் என்று சொல்லி காட்டினார்கள் என்று சொன்னால், இந்த உலகம் ஒரு சோதனை களமாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் பல இருள்களில் நீங்கள் சிக்கி தவித்து திக்குமுக்காடி போய்விடுவீர்கள். எனவே சோதனையை, இந்த பொறுமை என்ற அந்த பிரகாசத்தை கையில் வைத்து கொண்டால் நீங்கள் வெற்றி பெறலாம் என்பதற்காகத்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பொறுமையை பிரகாசம் என்று சொன்னார்கள். அதே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறிதொரு தடவை பொறுமை குறித்து சொல்லுகின்ற பொழுது இப்படி சொல்லி காட்டினார்கள். மா உஅதிய அஹதுன் மின் அதாஇன் கைருன் வ அவ்ஸஅ மின ஸப்ர், எந்த ஒரு மனிதனுக்கும் சிறந்த விசாலமான ஒரு அருள் வளம் கொடுக்கப்படவில்லை பொறுமையை தவிர என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். ஒரு மனிதனுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற ஒரு பெரும் அருள், அல்லாஹ் கொடுத்திருக்கின்ற விசாலமான நிஅமத், அருள் கொடை எது தெரியுமா? பொறுமை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டியிருக்கின்றார்கள். பொறுமையை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமையை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஒன்றல்ல இரண்டல்ல 1000 சம்பவங்களை சொல்லிக்கொண்டே செல்லலாம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமை சாதாரணமானதா? தான் எப்படி பொறுமையாக இருந்தோம் என்பதை குறித்து ரசூலுல்லாஹ்வே ஒரு தடவை இப்படி குறிப்பிட்டு காட்டினார்கள். எப்படி தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், லகது உஹிஃப்து ஃபில்லாஹி வமா யுகாஃபு அஹத், அல்லாஹ்வுக்காக வேண்டி நான் பயமுறுத்தப்பட்டேன், எந்த மனிதரும் பயமுறுத்தாத அளவுக்கு. ரசூலுல்லாஹ் சொன்னார், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் பயமுறுத்தப்பட்டேன், உலகத்தில் எந்த மனிதனும் பயமுறுத்தப்படாத அளவுக்கு. ரசூலுல்லாஹ் தொடர்ந்து சொன்னார்கள், வலகது ஊதீது ஃபில்லாஹி வமா யுதா அஹத், அல்லாஹ்வுடைய விஷயத்தில் நான் வேதனை கொடுக்கப்பட்டேன், எந்த மனிதருக்கும் இது போன்ற வேதனை கொடுக்கப்படவில்லை. பாருங்கள் எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், நான் பயமுறுத்தப்பட்டேன். எந்த உலகத்தில் மனிதனாக பிறந்த எவருக்கும் கொடுக்காத அளவுக்கு பயம், எச்சரிக்கை ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டது. நான் வேதனை கொடுக்கப்பட்டேன், எந்த மனிதனுக்கும் கொடுக்கப்படாத அளவுக்கு உண்டான வேதனையை நான் முஹம்மத், ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், என்னுடைய பேர் முஹம்மத், புகழுக்குரியவன். ஆனால் என்னை அரபிகள் முதம்மம் என்று அழைத்தார்கள், இழிவுக்குரியவன் என்று அழைத்தார்கள். முதம்மம் என்று சொன்னால் இழிவுக்குரியவன். நான் பொறுத்து கொண்டேன்.
பெருமானார் சொல்லுகிறார்கள், நான் பயமுறுத்தப்பட்டேன், நான் பொறுத்து கொண்டேன். நான் வேதனை கொடுக்கப்பட்டேன், நான் பொறுத்து கொண்டேன். நான் முஹம்மது, என்னை முதம்மம் என்று அழைத்தார்கள், நான் பொறுத்து கொண்டேன். என்னை மந்திரவாதி என்று அழைத்தார்கள், நான் பொறுத்து கொண்டேன். என்னை குறி சொல்பவன் என்று சொன்னார், நான் பொறுத்து கொண்டேன். என்னை எல்லாவற்றுக்கும் மேலாக பைத்தியக்காரன் என்று சொன்னார்கள், நான் அத்தனையும் பொறுத்து கொண்டேன் அல்லாஹ்வுக்காக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிட்டு காட்டுகின்ற கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த வார்த்தைகளே போதுமே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு பொறுமையோடு இருந்திருக்கின்றார்கள் என்று உஹது போர்க்களத்தில் நீங்கள் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீண்டும் அந்த கற்பனையில் கொண்டு வந்து பாருங்கள். ரசூலுல்லாஹ்வுடைய முகத்தில் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. பெருமானார் ஒரு குழிக்குள்ளே விழுகின்றார்கள். எழும்பியதற்கு பின்னால் முகத்தில் ரத்தம் வழிந்தோடி கொண்டிருக்கின்றது. முகத்தில் கையை பிடித்து தடவியவர்களாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிய வார்த்தைகள் என்ன? நான் இந்த மக்களுக்கு தௌஹீதை தானே எடுத்து சொன்னேன், நான் இந்த மக்களுக்கு ஏகத்துவத்தை தானே எடுத்து சொன்னேன். ஏன் என்னுடைய மக்கள் என்னை இப்படி வேதனைப்படுத்துகிறார்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிய வார்த்தைகளை பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, யாருக்காக இதெல்லாம்? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருப்பதற்காக வல்லவா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வளவு மனவேதனையோடு சொல்லிய பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சஹாபாக்களை சொல்லி காட்டினார்கள், சபியுங்கள் யா ரசூலல்லாஹ் இந்த எதிரிகளை எல்லாம் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இன்னி லம் உபஸ் லஆனன் வலாக்கின் புஇஸ்து ரஹ்மா, நான் சபிக்கின்ற மனிதனாக அனுப்பப்படவில்லையே, நான் அகில உலகத்திற்கும் ரஹ்மத்தாகத்தான் அனுப்பப்பட்டிருக்கின்றேன், அருளாகத்தானே அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அல்லாஹும்ம ஹ்தி கௌமி இன்னஹும் லா யஅலமூன், யா அல்லாஹ் இந்த மக்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களுக்கு நேர்வழி காட்டுவாயாக. ஒருவன் சோதனைகளை பெரிய மாபெரும் துன்பங்களையும் துயரங்களையும் தாங்கியதற்கு பின்னால் கேட்கின்ற துஆவை நீங்கள் பாருங்கள். ஒரு வீரன், கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு தலைவர் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும் இல்லையா? யா அல்லாஹ், என்னுடைய மக்களுக்கு நான் தௌஹீதை தானே எடுத்து சொன்னேன், ஏன் எனக்கு இவ்வளவு கஷ்டங்களையும் துன்பங்களையும் தருகிறார்கள்? யா அல்லாஹ், இவர்கள் அறியாமல் செய்கின்றார்கள், இவர்களுக்கு நீ நேர்வழி காட்டு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த பொறுமை இருக்கிறதே கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வே போடுகிறான், அல்லாஹ்வே புகழ்ந்து சொல்லுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புகழை, பொறுமையை, ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும் வலவ் குந்த ஃபல்லன் கலீலல் கல்ப் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக். ஆல இம்ரானுடைய 159வது வசனம். அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் தெரியுமா? அல்லாஹ்வே குறிப்பிட்டு காட்டுகிறான், நாயகமே நபியே, அல்லாஹுடைய பெரும் கிருபையின் காரணத்தால் நீர் மென்மையாக ஆகிக் கொண்டீர், நீர் பொறுமையாக இருந்து கொண்டீர், நீர் உண்மையை நீர் மிருதுவாக ஆக்கி கொண்டீர். நீர் மட்டும் கடுகடுத்து முகம் கடுகடுத்து கோபப்பட்டவராக இருந்தால் லன் ஃபல்லு மின் ஹவ்லிக், உம்மை விட்டும் தோழர்கள் திசை தெரியாமல் ஓடி இருப்பார்கள். ஆனால் நீர் பொறுமையாக இருந்தீர் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். எப்பொழுது தெரியுமா இந்த வசனத்தை அல்லாஹு தாலா இறக்கினான்? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு தலைவனுடைய சொல்லுக்கு கட்டுப்படாத தொண்டர்கள் இருக்கும்போது என்ன நிலைமை இருக்கும், என்ன உணர்வுகள் அந்த தொண்டனுக்கு வரும் நினைத்து பாருங்கள். உஹது போர்க்களத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 50 பேரிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் இந்த 50 பேரும் இந்த உஹது மலையின் மீது இருந்து கொள்ள வேண்டும், இது ஒரு மிலிட்டரி ஆர்டர், இராணுவ உத்தரவு, என்ன நிலைமையிலும் நீங்கள் கீழிறங்கி வரக்கூடாது என்று. ஆனால் போர் ஒரு உச்சகட்டத்தை அடைகின்ற பொழுது எல்லா மக்களும் திரும்பி வந்தார்கள், மலையிலிருந்து இறங்கினார்கள். அதற்கு பின்புதான் முஸ்லிம்களுக்கு மாபெரும் கைசேதம் ஏற்பட்டது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு தலைவன் என்ன செய்திருக்க வேண்டும்? போர் முடிந்ததற்கு பின்னால் அந்த 50 பேரையும் நிறுத்தி வைத்து, அதில் உயிரோடு இருந்த மக்களை எல்லாம் நிறுத்தி வைத்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இருக்க கூடாதா? கோபப்பட்டிருக்க கூடாதா? சகிப்புத்தன்மை தவறி இருக்க கூடாதா? ஆம், அப்படியல்ல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொல்லவில்லை. ஏன் இறங்கி வந்தீர்கள்? ஏன் நீங்கள் இறங்கி வந்ததால் தானே இந்த எல்லா சோதனைகளும் துன்பங்களும் நமக்கு என்று குறிப்பிட்டு காட்டவில்லையே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபபிமா ரஹ்மத்தின் மினல்லாஹி லிந்த லஹும், அல்லாஹ்வுடைய கருணையின் காரணத்தால் நீர் மெருதுவாக ஆகிக் கொண்டீர் என்று அல்லாஹு ஜல்லஷானு தஆலா குறிப்பிட்டு காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொறுமையை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். என்றாலும் சஹாபாக்களோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமை தெரியுமா? வித்தியாசமான கோணத்தில் சஹாபாக்களை எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அணுகி இருக்கின்றார்கள் தெரியுமா? ஹுதைபியா உடன்படிக்கையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷிகளுக்கு, குஃபார்களுக்கு எல்லா சலுகைகளையும் வாரி வழங்கி கொடுத்து கொண்டிருந்தார். அது உங்களுக்கு தெரியும் இல்லையா? எல்லா சலுகைகளையும் ஆதரவாக, குறைஷிகளுக்கு ஆதரவாகவே எழுதி முடித்து விட்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடன்படிக்கை முடிவுக்கு வருகிறது. இந்த நேரத்தில் தான் உயிருக்கு உயிராக நேசிக்குகின்ற, தன்னுடைய உற்ற நண்பர் என்று சொல்லப்படக்கூடிய உற்ற சஹாபியாக இருக்குகின்ற உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு இந்த ஹுதைபியா உடன்படிக்கையினுடைய ஆரம்ப கட்டத்தில் இது அவ்வளவு பிடித்தமானதாக இருக்கவில்லை.
வீரவேசமாக கோபமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், அலஸ்த நபி அல்லாஹு ஹக்கா, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் தானா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, தன்னுடைய உற்ற மாணவர், உற்ற தோழர் இந்த கேள்வியை கேட்டால் பெருமானாருடைய உள்ளம் என்ன பாடுபட்டிருக்கும் நினைத்து பாருங்கள். நபியே, நாயகமே, நீங்கள் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் தானா என்று ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். ஏன் எல்லாவற்றையும் குறைஷி குஃபார்களுக்கு தாங்கள் வாரி வழங்கி விட்டீர்களே, உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதரா நீர்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ஆம். உடனடியாக உமர் கேட்கின்றார்கள், நாம் சத்தியத்தில் தான் இருக்கின்றோமா? ஆம். ரசூலுல்லாஹ்விடத்தில் மீண்டும் உமர் கேட்கின்றார்கள், எதிரிகள் எல்லாம் அசத்தியத்தில் தான் இருக்கின்றார்களா? ஆம் உமரே என்று உடனடியாக உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொன்னார்கள், ஃபலிமன அதித்தனியா, பின் ஏன் நாம் இழிவை எடுத்துக்கொள்ள வேண்டும், நாம் ஏன் தாழ்ந்து போக வேண்டும் நபியே கேட்கின்றார்கள். நாம் ஏன் தாழ்ந்து போக வேண்டும்? நாம் சத்தியத்தில் இருக்கின்றோம், எதிரிகள் அசத்தியத்தில் இருக்கின்றார்கள். நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் என்பது உண்மை என்று சொன்னால் ஏன் தாழ்ந்து போக வேண்டும்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் வந்து ஒரு வீரன் இந்த அளவுக்கு வீரவேசமாக ரசூலுல்லாஹ்வையே கேள்வி கேட்கின்ற அளவுக்கு கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே கேள்வி கேட்கின்றார் என்று சொன்னால் என்ன சாதாரண தலைவர் என்றால் என்ன சொல்லியிருக்க வேண்டும் இல்லையா? செல், உனது வேலையை பார்த்து விட்டு என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். எனது மனம் என்ன நாடுகிறதோ அதை நான் நிறைவேற்றுவேன் என்றல்லவா சொல்லியிருக்க வேண்டும். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் உமர் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சொன்னார்கள், உமரே, நான் அல்லாஹ்வுடைய தூதர் தான், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டேன், அல்லாஹ் என்னுடைய வாக்கை நிறைவேற்றி தருவான் என்று சொன்ன பொழுது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தன்னுடைய ஆதங்கத்தை மீண்டும் வெளிப்படுத்துகிறார்கள். யா ரசூலல்லாஹ், நாம் மக்காவில் வந்து காபாவை தவாஃப் செய்வோம் என்று வாக்களித்து விட்டுத்தானே எங்களை நீங்கள் கூட்டி வந்தீர்கள், ஆனால் இங்கு ஒன்றுமே இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னால், ஆனால் நான் இந்த வருடம் தவாஃப் செய்வோம் என்று கூட்டி வந்தேனா? இல்லையே. இந்த வருடம் தான் தவாஃப் செய்வோம் என்று சொன்னேனா? இல்லையே என்று அங்கிருந்து சென்று விடுகின்றார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். கோபம் முடியவில்லை. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவரிடத்தில் சென்று சொன்னார்கள், இவர் உண்மையில் அல்லாஹ்வுடைய தூதர் தானா? ஆம். நாம் உண்மையில் சத்தியத்தில் தான் இருக்கின்றோமா? ஆம். அந்த எதிரிகள் உண்மையில் அசத்தியத்தில் தான் இருக்கின்றார்களா? ஆம். ரசூலுல்லாஹ் சொல்லி அதே பதிலை அபூபக்கர் அவர்கள் உமருக்கு சொல்லுகிறார்கள். அதே ஆதங்கத்தை வெளிப்படுத்துகிறார். பின் ஏன் நாம் இழிவிட வேண்டும்? உமர் ரலியல்லாஹு தஆலா அவருடைய அந்த வாக்கை கேட்ட பொழுது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி வைத்ததை போன்று ஒரே பதிலை சொல்லுகிறார்கள். உமரே, அல்லாஹ்வுடைய தூதர் அவர், அல்லாஹ்வுக்கு மாறு செய்ய மாட்டார், அல்லாஹ் ஒரு நாளும் அவரை கைவிட மாட்டான் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், ஒரு சாதாரண சஹாபி உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அல்லது பெரிய ஒரு சஹாபி என்றே வைத்துக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய தூதரத்தில் வந்து இவ்வளவு பெரிய கேள்விகளை இவ்வளவு பெரிய வீரவேசமாக ரசூலுல்லாஹ்வே ஆதங்கப்படுகின்ற அளவுக்கு, ரசூலுல்லாஹ்வுடைய மனம் கோபப்படுகின்ற அளவுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்டால் ஒரு தலைவனுடைய நிலைமை நினைத்து பாருங்கள், எப்படி இருக்கும் என்று நினைத்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அருமைச்சர் அத்தனையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார்கள். ஆனால் என்ன நடந்ததற்கு பின்னால், எல்லாம் முடிந்ததற்கு பின்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூமோ வன்ஹரு சும்ம ஹ்லிகு, எழும்புங்கள், ஒட்டகத்தை அறுத்து குர்பானி கொடுங்கள், உங்களுடைய தலைகளை மொட்டையடியுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு சொல்கிறார்கள். எந்த சஹாபியும் எழும்பவில்லை. அபூபக்கர், உமர், அலி உட்பட. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்வார், எழும்புங்கள், விஷயம் முடிந்து விட்டது, எழும்புங்கள், குர்பானி கொடுங்கள், எழும்புங்கள், தலையை மொட்டையடியுங்கள். யாரும் எழும்பவில்லை. நினைத்து பாருங்கள், ஒரு தலைவனுடைய கட்டளைக்கு ஒரு தூதர் ஒரு தொண்டர் கூட செவி சாய்க்காவிட்டால் தலைவனுடைய நிலைமை என்ன ஆயிருக்கும்? படுபயங்கரம் இல்லையா? இரண்டாக இஸ்லாமிய சாம்ராஜ்யமே பிளந்து போகின்ற அளவுக்கு உண்டான அந்த நேரம் அபூபக்கர் கூட செவி சாய்க்கவில்லை, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவும் செவி சாய்க்கவில்லை. வேறொரு தலைவன் என்றால் என்ன நடந்திருக்கும் இல்லையா? குழப்பம் வந்திருக்கும், மாபெரும் கோபம் வந்திருக்கும். ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனைத்தையும் பொறுமையோடு தாங்கிக் கொண்டார்களே. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நினைத்து பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதருடைய சொல்லுக்கு கட்டுப்படாவிட்டால் அல்லாஹ்வுக்கு கோபம் வரும். அல்லாஹ்வுக்கு கோபம் வரும் என்று சொன்னால் அந்த இடத்தில் யார் மட்டும் காப்பாற்றப்படுவார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் மட்டும். மற்ற எல்லா சஹாபாக்களையும் அல்லாஹ் தஆலா அழித்தொழித்திருக்க வேண்டாமா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த நேரத்தில் கூட எப்படி பொறுமையோடும் சகிப்புத்தன்மையோடும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடந்து கொள்கிறார்கள். உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய உத்தரவை கேட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தை அறுத்து பலியிடுகிறார்கள். இதை பார்த்த எல்லா சஹாபாக்களும் அவர்களும் ஒட்டகத்தை அறுக்கிறார்கள், தங்களுக்கு தாங்களே மொட்டையடித்துக் கொள்கிறார்கள். இந்த இடத்தில் நமக்கு ஒரு கேள்வி இருக்கிறது. ஏன் சஹாபாக்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த உத்தரவுக்கு கட்டுப்படவில்லை என்று சொன்னால்,
பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்தான் இதை செய்கிறார்கள். அல்லாஹ்வுடைய உத்தரவு அல்ல என்று அவர்கள் நம்பிய காரணத்தால், அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று நம்பி இருந்தால் நிச்சயம் வழிபட்டிருப்பார்கள். எனவே கருத்து சுதந்திரம் இருந்தது. எங்களாலும் கருத்து சொல்ல வேண்டும், இது என்னுடைய மார்க்கம், இந்த மார்க்கத்திற்கு ஒரு பங்களிப்பு வந்தால் நான் உமரை போன்று ரோஷப்படுவேன், அபூபக்கரை போன்று ரோஷப்படுவேன் என்ற அந்த உணர்வு இருக்க வேண்டும். எனவே கண்ணியத்திற்குரிய அருமைச்சர்களே, அல்லாஹ்வுடைய உத்தரவு என்று சொல்லி இருந்தால் மறுபேச்சுக்கு இடம் இருந்திருக்காது. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தனி மனிதனுடைய அபிப்பிராயம் என்ற காரணத்தால் எல்லோருக்கும் ரோஷம் வந்தது. ஆனால் அல்லாஹ் தஆலா பாதுகாத்தான். நமக்கு என்ன பாடம் என்று சொன்னால், கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பொறுமையோடு இந்த வலிகளை எல்லாம் வேதனைகளை எல்லாம் தாங்கி இருக்கின்றால் நினைத்து பாருங்கள். குடும்ப வாழ்வை நீங்கள் எடுத்து பாருங்கள். குடும்ப வாழ்வு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குடும்ப வாழ்வை பொறுமையோடு தாங்கி இருக்கின்றார்கள் தெரியுமா? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் ஒரு தடவை பர்தா வசனம் இறங்குவதற்கு முன்னால், ஹிஜாபுடைய வசனம் இறங்குவதற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் இருக்கின்றார்கள். மதிய வேளை, உணவுடைய நேரம், சஹாபாக்களும் அமர்ந்திருக்கின்றார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா ஏதோ உணவு தயாரித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த நேரத்தில் உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டிலிருந்து சிறிது உணவு வருகிறது மண் சட்டியில். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உணவு தயாராவதற்கு முன்பாக உம்மு சலமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவுடைய உணவு ரசூலுல்லாஹுக்கு வந்த பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தோழர்களுக்கு முன்னால் உணவை முற்படுத்தி விட்டு சொன்னார்கள், சாப்பிடுங்கள் என்று. இந்த நேரத்தில் ரோஷம் பொங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா வேகமாக வந்து அந்த உணவு மண்சட்டி எடுத்து அப்படியே மற்ற மக்களுக்கு முன்னால் போட்டு உடைத்து விடுகின்றார்கள். துண்டு துண்டாக உணவும் சட்டியும் சிதறுகிறது. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நீங்கள் கற்பனை செய்து பாருங்கள். நாம் ஒரு சாதாரண குடும்ப தலைவனாக இருந்தால் கூட நம்முடைய தோழர்களுக்கு முன்னால் நம்முடைய மனைவி இவ்வாறு செய்தால் என்ன நினைப்போம், என்ன செய்வோம்? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இல்லையா? லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கியிருக்க மாட்டோமா? ரோஷம் வராதவனுக்கும் ரோஷம் வராதா? ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடக்கின்றார்கள் பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உயரமான பகுதியில் அமர்ந்திருந்தார்கள். வேகமாக அந்த உயரமான பகுதியில் இருந்து இறங்கி வந்துவிட்டு அந்த துண்டுகளை எல்லாம் தன்னுடைய இடது கையில் பொறுக்கி 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 சொல்லிவிட்டு சொன்னார்கள், காரத்து உம்மக்கும், உங்கள் அம்மாவுக்கு ரோஷம் வந்து விட்டது, உங்கள் உம்மாவுக்கு ரோஷம் வந்து விட்டது என்று சொல்லி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் கொண்டு வந்த உணவை முற்படுத்தி சாப்பிடுங்கள், ஒன்று போனால் என்ன, இன்னொரு உணவு வந்திருக்கிறதே என்று சொல்லிவிட்டு அந்த உணவை சாப்பிட்டதற்கு பின்னால் இந்த பாத்திரத்தை உம்மு சலமாவுக்கு கொடுங்கள், ஏனென்றால் பாத்திரத்தை உடைத்து விட்டார்கள், அந்த பாத்திரத்துக்கு பகரமாக பாத்திரம், உணவுக்கு பகரமாக உணவு என்று சிரித்து விட்டே சமாளித்து விடுகின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு பெரிய பிரளயமே நடந்திருக்க வேண்டும், ஒரு பெரிய பூகம்பமே நடந்திருக்க வேண்டும், இல்லையா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, உணவில் உப்பில்லை என்றால் கோபப்படுகிறோம், சட்டையில் பட்டன் இல்லை என்று சொன்னால் கோபப்படுகிறோம். ஆனால் நாம் எதற்கெல்லாம் கோபப்பட வேண்டுமோ அதற்கெல்லாம் கோபப்படுவதில்லையே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கோபம் என்பது, கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒன்றை நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பெருமானாருடைய கோபம் என்பது தனிப்பட்ட இழுக்காகவும் தனிப்பட்ட கேவலத்திற்காகவும் தனிப்பட்ட இழிவுபடுத்தப்படுவதற்காகவும் வந்ததில்லை. ஒரு நாளும் அல்லாஹ்வுக்காக வேண்டி மட்டும்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட்டிருக்கின்றார்கள். தனக்கு ஒரு கேவலம், தமக்கு ஒரு இழிவு, தனக்கு ஒரு மோசமான நிலை வருகின்றது சொன்னால் பொறுமையோடு இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நம்முடைய நிலைமை நினைத்து பாருங்கள். 50 ரூபாய் நம்முடைய மகன் கேட்கின்றான் செலவுக்கு என்று வைத்துக் கொள்ளுங்கள். நாம் 500 ரூபாய் நோட்டை கொடுக்குகின்றோம். 50 ரூபாய் எடுத்து விட்டு மீதி எனக்கு தா என்று சொல்லுகிறோம். சாயங்காலம் வருகிறோம், 500 ரூபாயை மகன் செலவு செய்து விட்டால் நம்முடைய மனநிலை எப்படி இருக்கும்? கோபம் வராதா? கண்டிப்பாக கோபம் வரும். அடிப்போம் அல்லது ஏதாவது சொல்லுவோம், இல்லையா? கெட்ட வார்த்தைகளாக ஏதாவது சொல்லுவோம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இது கோபம், இது நியாயம் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர், அதே மகன், நாம் மக்ரிப் தொழுதுவிட்டு வருகிறோம், அந்த மகன் டிவி பார்த்து கொண்டிருக்கின்றான், தொலைக்காட்சியில் அமிழ்ந்திருக்குகின்றான், ஆழ்ந்திருக்குகின்றான், தொழவில்லை என்று சொன்னால் அந்த 500 ரூபாய்க்காக நாம் கோபப்பட்டோமே கோபம், அதே கோபம் இப்போது வருமா வராதா? என்னவா? வராது. எனவே நம்முடைய கோபம் யாருக்காக வேண்டி? அல்லாஹ்வுக்காக வேண்டி இல்லை. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் நமக்காக கோபப்படுகிறோம், அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுக்காக வேண்டி கோபப்பட்டார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இதுதான் நமக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கின்ற வேறுபாடு. அருமை சகோதரர்களே, எனவே இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொறுமைகளை சொல்லலாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கடைசியாக எதிரிகளோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொண்டால் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிவுக்கு வர நினைக்கின்றேன். ஸைத் இப்னு ஸை என்று சொல்லப்படக்கூடிய யூத அறிஞன், மாபெரும் அறிஞன், யூத தௌராத்தையே கரைத்து குடித்தவன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து எல்லா செய்தியையும் ஒன்று விடாமல் ஆராய்ந்து உண்மைதான் என்று அறிந்து கொண்டவன். ஆனால் அவனுக்கு கடைசியில் 2 விஷயங்களில் மட்டும் சந்தேகம் வலுக்கிறது.
இது தௌராத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து யஸ்பிகு ஹில்முஹு ஜஹ்லல் ஜாஹில், ஒரு மடையன் பெருமானாரிடத்தில் மடத்தனத்தோடு நடந்து கொண்டால் பெருமானாருடைய பொறுமைதான் மடத்தனத்தை மிஞ்சும் என்ற வசனம். மடத்தனத்தோடு ஒருவர் நடந்து கொண்டால், பெருமானாரும் நடந்து கொண்டால் பெருமானாருடைய பொறுமை இந்த மடத்தனத்தை மிஞ்சும். இது ஒன்று. இரண்டாவது, எந்த அளவு தூரம் ஒருவர் மடத்தனத்தோடு நடக்குகின்றாரோ அந்த அளவுக்கு தூரம் பெருமானாருடைய பொறுமை மிஞ்சிக்கொண்டே போகும். இது ரெண்டு. ரெண்டும் ஒன்று போல் இருந்தாலும் வேறுபாடு இருக்கிறது. ஒருவர் மடத்தனத்தோடு ரசூலுல்லாஹ்விடத்தில் நடந்து கொண்டால் பெருமானாருடைய பொறுமை தான் அந்த மடத்தனத்தை மிஞ்சும். எந்த அளவுக்கு தூரம் மடத்தனத்தோடு அதிகம் ஒருவர் நடக்கின்றாரோ, முட்டாள்தனமாக மடத்தனமாக நடக்கின்றாரோ அந்த அளவுக்கு தூரம் ரசூலுல்லாஹ்வுடைய பொறுமை உயர்ந்து கொண்டே செல்லும். இந்த இரண்டு குணங்களையும் இவரால், இந்த ஸைத் இப்னு ஸையால் அறிந்து கொள்ள முடியவில்லை. இதை சோதிப்பதற்காக சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இருக்குகின்றார்கள். சந்தர்ப்பம் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எங்கு சென்றாலும் ரசூலுல்லாஹ்வை பின்பற்றி செல்கிறார் இந்த ஸைத் இப்னு ஸை. ஒரு தடவை ஒரு கூட்டம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் இஸ்லாத்தை தழுவிய ஒரு புது கூட்டம் வருகிறது. ஆனால் ஏழைகளாக இருக்கின்றார்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் உதவி கேட்கின்றார்கள். யார் ரசூலல்லாஹ், எங்களுக்கு ஏதாவது தாருங்களேன் என்று சொல்லுகின்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகின்றார்கள், என்னிடத்தில் எதுவுமே இல்லை, உங்களுக்கு நான் சொர்க்கத்தை தான் தர முடியும் என்று சொன்ன பொழுது இந்த ஸைத் இப்னு ஸை சந்தர்ப்பம் கிடைத்தது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்கிறார், முஹம்மத், நான் 80 தங்க தினார்களை தருகிறேன், உமக்கு கடனாக தருகிறேன், நீர் வேண்டுமென்றால் என்னிடமிருந்து வாங்கி இந்த மக்களுக்கு கொடும் என்று சொன்ன பொழுது ஸைத் இப்னு ஸை ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும். எனவே 1 மாத கால தவணை என்று பேசி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடமிருந்து அந்த 80 தங்க தினார்களையும் வாங்கி அந்த ஏழைகளுக்கு கொடுக்கின்றார்கள். முடிந்து விட்டது விஷயம். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, 1 மாத காலம் தவணை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சோதிப்பதற்காக தவணை பார்த்து கொண்டிருக்கின்றான், சந்தர்ப்பம் பார்த்து கொண்டிருக்கின்றான். சரியாக 27வது தினம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் ஒரு ஜனாசாவுடைய பின்னால் கூட்டமாக செல்லுகின்றார்கள். இந்த நேரத்தில் பின்னால் இருந்து வந்த ஸைத் இப்னு ஸை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தில் கிடந்த அந்த துண்டை முறுக்கி மிக வேகமாக முறுக்குகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் மூச்சு விட முடியவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் அவருடைய கண்கள் சிவக்கின்றது, மூச்சு விட முடியவில்லை, கழுத்தை திரும்பி பார்க்க முடியவில்லை, முட்டுக்காலில் கீழே விழுந்து விடுகின்றார்கள். இவன் முறுக்க வேகமாக முறுக்கிக் கொண்டே சொல்கிறான், யா முஹம்மத் அலா தக்லீனி, முஹம்மதே, எனக்கு வாங்கிய கடனை ஏன் திருப்பி தராமல் இருக்கின்றீர்கள்? நீங்கள் அப்துல் முத்தலிபுடைய குடும்பம் எல்லாம் இப்படித்தான், வாங்கிய கடனை கொடுக்கவே மாட்டீர்கள். எங்கே எனது கடன்? எவ்வளவு நாள் ஆகிவிட்டது என்று. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, 27 நாட்கள் தான் ஆகியது இல்லையா? இன்னும் 3 தினங்கள் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் வந்து என்ன சொல்கிறார்? யா முஹம்மத் அலா தக்லீனி வல்லாஹி லகத் அலிம்துக்கும் யா பனி அப்துல் முத்தலிப் கௌமுன் அதலுன், அப்துல் முத்தலிபுடைய குடும்பமே, வாங்கினால் கொடுக்கின்ற பணக்கமே உங்களுக்கு இல்லை, என்னுடைய பணம் அங்கே எடும் என்று முறுக்கிய வண்ணம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் மிக மடத்தனமாக மூர்க்கத்தனமாக நடக்கின்றான். இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்திருக்க வேண்டும்? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஆனால் அவன் எதிர்பார்த்தது போலவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொறுமை கூடிக்கொண்டே போகின்றது. ஆனால் பெருமானாருக்கு பொறுமை வந்தது, உமருக்கு பொறுக்க முடியவில்லை. வாளை எடுக்கிறார். ஸைத் இப்னு ஸையை வெட்டுவதற்காக கையை எடு என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்து ரசூலுல்லாஹ்வுடைய ஸைதினிடத்தில் ரசூலுல்லாஹ்வை விடுவித்து விட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சொல்லுங்கள், உத்தரவு விடுங்கள் யா ரசூலுல்லாஹ், இவனுடைய தலையை சீவிடுங்கள் என்று சொன்ன பொழுது கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கழுத்தை விடுவித்ததற்கு பின்னால் யாரை பார்த்து கோவப்பட்டிருக்க வேண்டும்? சொல்லுங்கள், யாரை பார்த்து கோவப்பட்டிருக்க வேண்டும்? ஸைதிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும் இல்லையா, ஸைது 27 நாட்கள் தானே ஆனது என்று. இல்லை, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து கோவப்பட்டார்கள். உமர், என்ன வார்த்தை சொல்கிறீர்கள்? ஏன் கோவப்படுகின்றீர்கள்? நீர் என்னிடத்தில் சொல்லியிருக்க வேண்டும், அழகிய முறையில் கடனை திருப்பிக் கொடு என்று. அந்த ஸைதிடத்தில் சொல்லியிருக்க வேண்டும், அழகிய முறையில் கடனை கேள் என்று. எனவே அழைத்து செல்லும் இவரை பைத்துல் மாலுக்கு, இவருக்கு 80 தங்க தினார்களை உடனடியாக கொடும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த உத்தரவை கேட்ட உமரால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. கோபவேசமாக வாருங்கள் ஸைத் என்று சொல்லிவிட்டு அவரை அழைத்து செல்கிறார். உமர் சற்று போன போது உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், உமர் 80 தங்க தினார்களோடு 20 கை நிறைய பேரித்தம்பளங்களையும் ஸைதுக்கு கொடும் என்று.
ரசூலுல்லாஹ்விடத்தில் திரும்பி வந்து, யா ரசூலல்லாஹ், வாங்கிய கடனுடைய தவணை இன்னும் தீரவில்லை, அதற்குள்ளாக 80 தினாரை கொடுக்க சொன்னீர், பரவாயில்லை. ஆனால் இப்போது 80ஓடு அதிகமாக 20 கை நிறைய பேரித்தம்பளங்களையும் எதற்காக யா ரசூலல்லாஹ் கொடுக்க சொல்கின்றீர்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவிடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், எதற்காக தெரியுமா? அவரை நீர் கோபப்பட்டு அவரை பயப்பட வைத்தீரே, அதற்கு பரிகாரமாக இந்த 20 கை நிறைய பேரித்தம்பளங்களும் அமையட்டும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டினார்கள். சொன்னால் பொறுமை எந்த அளவுக்கு பொறுத்திருக்கின்றார்கள் பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூட்டி செல்கிறார்கள் வேகமாக. பைத்துல் மாலிலிருந்து தங்கு தினார்களையும் பேரித்தம்பளையும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற பொழுது ஸெய்த் கேட்கின்றார் உமரிடத்தில், உமரே, என்னை யார் என்று உமக்கு தெரியுமா? நீர் யார்? நீர் பெரிய தலைவனோ என்று உமர் ரலியல்லாஹு தஆலா கேட்கின்ற பொழுது, நான் தான் ஸெய்தா? ஸெய்த் என்று சொன்னால் நாங்களெல்லாம் அறிந்து வைத்து, உமருக்கு தெரியாது, நாங்களெல்லாம் அறிந்து வைத்திருக்கின்றோமே ஸெய்த் இப்னு ஸஅய் என்பது அந்த தலைவனா, யூத தலைவனா நீ என்று கேட்கின்றார்கள். உமர், ஸெய்த் இப்னு ஸஅய் நான் தான். ஆச்சரியம். எண்ணுகின்ற பேரித்தம்பளங்களை விட்டு அந்த ஸெய்த் இடத்தில் ஓடி, ஏன் இந்த மடத்தனமான செயல்? எதற்காக இப்படி செய்ய? நீர் ஒரு பேரறிஞர் இல்லையா? நீர் தௌராத்தில் ரசூலுல்லாவை குறித்து படிக்கவில்லையா? இப்படி மூர்க்கத்தனமாக ரசூலுல்லாவிடத்தில் நடந்து கொண்டீரே என்று சொன்ன பொழுது ஸெய்த் சொன்னார்கள் உமரிடத்தில் ரசூலுல்லாவை பற்றி, உமரே, நான் எங்கள் வேதத்தில் எல்லாவற்றையும் படித்தேன். 2 செய்திகளை தவிர மூர்க்கத்தனத்தோடு மடத்தனத்தோடு ஒருவர் நடந்தால் அவருடைய பொறுமை தான் மிஞ்சும். எவ்வளவு தூரம் மடத்தனத்தோடு நடக்கின்றோமோ அவ்வளவு தூரம் அவருடைய பொறுமை மிஞ்சு கொண்டே இருக்கும் என்று நான் அறிந்து கொண்டேன் இந்த நாளில். எனவே உமரே, நான் உமக்கு ஒன்றை சொல்லட்டுமா? இன்னி ரலீது பில்லாஹி ரப்பா, அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொண்டேன். வபில் இஸ்லாமி தீனா, நான் இஸ்லாத்தை தீனாக ஏற்றுக்கொண்டேன். வபி முஹம்மதின் நபியா, முஹம்மது நபியாக ஏற்றுக்கொண்டேன். என் பணமெல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் சதக்கா செய்கிறேன். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டு காட்டினார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இந்த பொறுமைகளும் வீரங்களும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய 23 வருட காலகட்டத்தில் எவ்வளவு துன்பங்களையும் துயரங்களையும் அனுபவித்திருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, எவ்வளவு வேதனைகள், எவ்வளவு துன்பங்கள், எவ்வளவு துயரங்கள், யாருக்காக? அருமை சகோதரர்களே, இவள் அத்தனையும் நீங்களும் நானும் முஸ்லீமாக இருப்பதற்காக தான். நினைத்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, மக்காவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில் மண்ணை வாரி போட்ட போது கூட மிக பொறுமையாக இருந்தார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காக? நீங்களும் நானும் முஸ்லீமாக ஆகுவதற்காக வேண்டித்தானே. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நாம் இதை நினைத்து பார்த்திருக்கின்றோமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுஜூதில் மக்காவில் இருக்குகின்ற பொழுது உக்பத் இப்னு அபீ முஈத் என்று சொல்லப்படக்கூடியவன் ஒட்டகத்தினுடைய நாற்றம் எடுக்குகின்ற குடல்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தலையில் கொண்டு வைக்குகின்றான். பெருமானார் சுஜூதிலிருந்து எழும்ப முடியவில்லை. நாற்றம் ஒரு பக்கம், கனம் ஒரு பக்கம். உடனடியாக ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் வந்து அதை நீக்கி போட்டுவிட்டு அழுகின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமாவை பார்த்து சொல்லுகின்றார்கள், லா தபிகி யா புனைய ஃப இன்னல்லாஹ நாஸிருன் அபாக்கி. அழாதீர்கள் அருமை மகளே, நிச்சயம் உமது இறைவன் அல்லாஹ் உமது தந்தைக்கு உதவி செய்வான் என்று சொல்லி அனைத்தையும் தாங்கிக் கொண்டார்களே. யாருக்காக? நீங்களும் நானும் முஸ்லிமாக இருப்பதற்காக தானே. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, அதே காபாவில் அதே உக்பா இப்னு அபீ முஈத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கழுத்தில் துண்டை போட்டு முறுக்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூச்சு விட முடியாத அளவுக்கு வேதனைகளை கொடுத்தானே. இதை எத்தனையும் தாங்கிக் கொண்டார்களே பொறுமையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாருக்காக? நீங்களும் நானும் முஸ்லிம்களாக ஆகுவதற்காக வேண்டித்தானே. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஷஅப் அபி தாலிப் என்ற பள்ளத்தாக்கில் 3 வருட காலம் ஊர்விலக்கு. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் பெருமானாருடைய குடும்பத்திற்கும் 3 வருட காலம் உணவில்லை, உடையில்லை, உறைய ஒரு இடம் கிடையாது. இலை தடைகளை தின்று குழந்தைகளுடைய உதடுகள் எல்லாம் வெடிக்கின்ற அளவுக்கு எல்லா பொறுமைகளையும் தாங்கிக் கொண்டார்களே. எதற்காக? நீங்களும் நானும் முஸ்லிம்களாக ஆகுவதற்கு வேண்டித்தானே. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, 23 வருட காலகட்டத்தில் ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்களே ஆச்சரியப்பட்டு கேட்கின்ற அளவுக்கு, ஏன் யா ரசூலல்லாஹ் தங்களை இப்படி வருத்துகின்றீர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது, நான் அல்லாஹ்வுக்கு உகந்த ஒரு அடியானா ஆக வேண்டாமா என்று தூக்கம் துளைத்த இரவுகள் எத்தனை. யாருக்காக வேண்டி? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, உங்களுக்கு நீங்களும் நானும் முஸ்லிம்களாக ஆக வேண்டித்தானே. அல்லாஹ்வே சொல்லுகிறானே, ஃபலஅல்லக பாஹி நஃப்ஸக அலா ஆசாரிஹிம் இல்லம் யுமினு பிஹாதில் ஹதீஸ் அஸஃபா. இந்த குர்ஆனை இந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதற்காக வேண்டி உங்களுடைய உயிரை நீர் மாய்த்து விடுவீர் போல் தெரிகிறதே நபியே என்று அல்லாஹ்வே ஆதங்கப்படுகின்ற அளவுக்கு நம்மீது அந்த அளவுக்கு ஆசை வைத்திருந்தார்களே. யாருக்காக வேண்டி? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே,
நீங்களும் நானும் முஸ்லிம்களாக ஆகுவதற்காக வேண்டித்தானே. தாய்ஃபில் வாங்கி அடிகள் யாருக்காக வேண்டி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பைத்தியக்காரர்களையும் குழந்தைகளையும் ஒரு தெருவிலுடைய இரு ஓரங்களில் நிறுத்திவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நடுவில் நடக்க விட்டு கல்லால் அடித்தார்களே, அத்தனையும் தாங்கிக் கொண்டார்களே. செருப்பிலுடைய பாதத்திலிருந்து வருகின்ற இரத்தம் செருப்போடு ஒட்டி பாதத்திலிருந்து செருப்பை பிரிக்க முடியாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்பங்களை தாங்கிக் கொண்டார்களே பொறுமையோடு. யாருக்காக வேண்டி? நீங்களும் நானும் முஸ்லிம்களாக ஆகுவதற்காக வேண்டித்தானே. உஹதில் என்ன கஷ்டங்களை பட்டார்கள், கல்லால் அடிக்கப்பட்டார்கள், குழியில் வீழ்த்தப்பட்டார்கள், ஆணி சொருகியது, அத்தனையும் தாங்கிக் கொண்டார்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். யாருக்காக வேண்டி? கண்ணியத்திற்குரிய அருமைச்சவர்களே, நீங்களும் நானும் முஸ்லிம்களாக ஆக வேண்டித்தானே. இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகின்றோம்? இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்காகப்பட்ட இந்த கஷ்டங்களுக்காக வேண்டி என்ன கைமாற்றி நாம் செய்ய போகின்றோம்? நினைத்து பாருங்கள். கண்ணியத்திற்குரிய அருமைச்சோர், நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்துடைய நிலைமையை நீங்கள் பாருங்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்பதுதானே. பொறுமை என்பதே இல்லாமல் இருக்கின்றதே. கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ஒரு தலைவன் எப்படி இருக்க வேண்டும் என்ற தகுதிகளை நான் குறிப்பிட்டு காட்டினேனே. இப்படியா நம்முடைய தலைவர்கள் இருக்கின்றார்கள் என்று? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, இந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம மீது வைத்திருக்கின்ற நேசம் எந்த அளவுக்கு இருந்தது தெரியுமா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வஃபாத்திற்கும் சற்று நாட்களுக்கு முன்னால் சஹாபாக்கள் எடுத்து சொன்னார்கள், உஹது சுஹதாக்களை எனக்கு சந்திக்க வேண்டும், என்னை அழைத்து செல்லுங்கள் என்று. உஹது சுஹதாக்களை சந்தித்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உஹது ஷஹீதுடைய இடங்களில் நின்று கொண்டு அழுகின்றார்கள். கண்களிலிருந்து கண்ணீர் வருகிறது. தோழர்கள் கேட்கின்றார்கள், ஏன் யா ரசூலல்லாஹ் அழுகின்றீர்கள்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? இஷ்தகைது இலா இஹ்வானி, என் சகோதரர்களை நான் காண ஆசைப்படுகிறேன், என் சகோதரர்களை நான் காண ஆசைப்படுகிறேன். சஹாபாக்கள் சொன்னார், நாங்கள் உங்கள் சகோதரர்கள் இல்லையா? நாங்கள் உங்களுக்கு முன்னால் தானே நிற்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நன்றாக ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அன்தும் அஸ்ஹாபி, நீங்கள் எனது தோழர்கள், நீங்கள் எனது சகோதரர்கள் அல்ல. அம்மா இஹ்வானி யஅதூன மின் பஅதி யுமினூன பிஹி வலம் யரௌனி, எனது தோழர், எனது சகோதரர்கள் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் வந்து என்னை பார்க்காமல் என்னை ஈமான் கொண்டிருக்கின்ற அவர்கள்தான் எனது சகோதரர்கள், அவர்களை நான் சந்திக்க ஆசையோடு இருக்கின்றேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை சந்திப்பதற்காக இவ்வளவு தூரம் ஆசை கொண்டிருக்கின்றார்களே மரணத்திற்கு முன்னால். இந்த ரசூலுல்லாஹ் மறுமை நாளில் மஹ்ஷர் மைதானத்தில் நம்மை சந்திக்கின்ற பொழுது, இந்த தீனுக்காக நீ என்ன தொண்டாற்றி இருக்குகின்றாய், இந்த மார்க்கத்திற்காக என்ன பங்களிப்பு செய்திருக்குகின்றாய் என்று கேட்டால், கண்ணியத்திற்குரிய அருமை சகோதரர்களே, நம்மிடத்தில் சொல்வதற்கு என்ன இருக்குன்னு நினைத்து பாருங்கள். எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்வை அடிபிரளாமல் பின்பற்றுகின்ற மக்களாக உங்களையும் என்னையும் ஆக்கியுள் புரிவானாக. மென்மேலும் பெருமானாருடைய பாதையில் இருந்து பொறுமைகளை கையாளக்கூடிய மக்களாக. தீனுக்கு ஒரு நாசம் வருகிறது, தீனுக்கு ஒரு மோசம் வருகிறது சொன்னால் வீரத்தை காட்டுகின்ற மக்களாக எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா ஆக்கியுள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள் புரிவாயாக, எங்களுடைய நல்லமல்களை ஏற்றுக்கொள்வாயாக. நாங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்திருக்கின்ற பாவங்களை எங்களுக்கு மன்னித்தருள் புரிவாயாக. உனது நபியை உனது தூதரை பின்பற்றுகின்ற அடிபிரளாமல் பின்பற்றுகின்ற மக்களாக எங்களை ஆக்கியுள் புரிவாக. யா அல்லாஹ், அனைத்திற்கும் மேலாக எங்கள் எல்லோரையும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்தில் இருக்க செய்வாயாக என்ற கடைசி துஆவோடு வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.